கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆம், இந்த மாதத்தில் கூட தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்காக தருகிறதை நான் பார்க்கிறேன். விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. அப்போ இதுவரைக்கும் எந்தெந்த இருளுக்குள்ள நீங்க இருந்தீங்களோ அந்த இருளெல்லாம் விலகி ஒரு வெளிச்சம் உங்க வாழ்க்கையில உதிக்கிறதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் அது துளிர்க்கிறதாம். அந்த சீக்கிரத்தில் அது எப்படி துளிர்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது என்னாகும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆம், இந்த வார்த்தைகளின் மூலமாகத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாய் துளிர் விடுகிறது என்பதை அவர் காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க அந்த கோல் ஒரு மரித்துப்போன ஒரு மரத்தின் கிளையாகத்தான் அது நமக்கு காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பார்வையில அது எப்படி இருந்ததாம்? அது உயிர் பெற்று எழும்பக்கூடிய ஒரு வல்லமையை தேவன் அந்த கோலுக்குள் வைத்தத நம்ம பார்க்கிறோம். அது துளிர்த்தது மாத்திரம் இல்ல, அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததாம். ஏன் அந்த காரியம் அங்கே நடைபெற்றது அப்படிங்கிறத பார்க்கும்போது என்னாகும் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். அப்போ இன்னைக்கு நீங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்களானபடியினால உங்களுடைய கோல் வாக்குத்தத்தங்களாகிய அந்த கோல் நிச்சயமாக துளிர்க்க ஆரம்பிக்கிறதை இந்த மாதத்திலிருந்து நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்களோ, உங்களுக்கு விரோதமான எண்ணங்களை கொண்ட ஜனங்கள் எல்லாரும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறதை அவர்கள் காணும்படியாக தேவன் அவர் தம்முடைய கிரியைகளை நடப்பிக்க போகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஒருவேளை அந்த கோல் ஒரு மரித்துப்போன கோல் தான். ஆனா அது ஒரே நாள்ல அந்த சாட்சியின் அந்த கூடாரத்துக்குள்ள அது வைக்கப்பட்ட பொழுது அங்க துளிர் விட்டது மாத்திரம் அல்லாமல் ஒவ்வொரு காரியத்துக்கும், அதாவது ஒரு மரம் ஒரு விதை போட்டு அந்த மரம் முளைச்சு அது துளிர் விட்டு அது பூ பூக்கிறதுக்கு ஒரு காலம் வரும். அது காய்க்கிறதுக்கு ஒரு காலம் வரும். அது பழங்கள கொடுக்கறதுக்கு ஒரு காலம் உண்டு. ஆனா இது எல்லாமே ஒரே நாள்ல நடக்குமானால் உங்க வாழ்க்கையிலும் தேவன் செய்ய போகிற அற்புதங்கள் இப்படித்தான் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்ல. மத்தேயு 24:32ல நம்ம பார்க்கிறோம். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். இப்போ உங்க வாழ்க்கையில அவர் துளிர்க்கிற அந்த காரியத்த நீங்க பார்க்கும் பொழுது நீங்க அறிந்து கொள்வீர்கள். உங்க வாழ்க்கையின் வசந்த காலம் துவங்கினதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். வெளிப்படுத்துதல் 22:16ல நம்ம பார்க்கிறோம். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். அவர்தான் விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறாராம். அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்றால் என்ன? அந்த சூரியன் உதிக்கும் முன்பதாகவே அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் வானத்துல தோன்றி ஒரு விடியற்கால வெளுப்பு வருகிறது, ஒரு சூரிய உதயம் வருகிறது, ஒரு வெளிச்சம் உண்டாகிறதை அது ஒரு ஹோப் கொடுக்கறதற்காக தான் அந்த விடிவெளி நட்சத்திரம் அங்க தோன்றுகிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் விடிவெள்ளி நட்சத்திரமாய் இன்றைக்கு நமக்காக உதித்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக சுக வாழ்வு உங்களுக்கு துளிர்க்கிறதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். நிறைய பேர் நீங்க சாட்சி சொல்லுகிறத நிச்சயமா என் ஆவியில உணர்றேன். என்னுடைய சுக வாழ்வு இந்த மாதத்தில் துளிர்த்தது. ஒருவேளை அது வியாதியா இருக்கலாம், சமாதான குறைவா இருக்கலாம், இல்ல எந்த விதமான குறைபாடுகளுக்குள்ள நீங்க இருந்தாலும் அது எல்லாம் மாறி உங்க வாழ்க்கை இனி அது சுக வாழ்வை நீங்கள் மாறுகிறதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தையின்படி தகப்பனே, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விடியற்கால வெளுப்பை போல
அவர்கள் வெளிச்சம் எழும்பி, அவர்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, அவர்கள் நீதி அவர்களுக்கு முன்பாகச் செல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. உம்முடைய மகிமை அவர்களை பின்னாலே காக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். வசந்த காலம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமீபமாய் இருக்கிறதை நாங்கள் பேசுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அப்பா, ஆரோனுடைய கோல் துளிர்த்ததைப் போல இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் துளிர்த்து, பூத்து, பழங்களை கொடுக்கக்கூடிய நாட்களுக்குள்ள தேவன் அப்பா கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் உதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.